எப்படி பேர் எடுத்து இந்த அவளை எப்படி வீட்டு வாசல காயத்து வச்சானோ அந்த அவளை நினைச்சா மெழுகா உரியில இருக்கிறேன் போன இடம் வந்த இருக்கிறான் அந்த ஆளு ரொம்ப கோபமாக்குறேன் அவரு நான் பேசவே மாட்டேன் மூச்சு விட்டு பேசு கத்தி சொல் என் வாய் தெரிச்சிடுற பையன் என் வாய் தெரிச்சிருடா நேத்துனா ராவா குச்சன வீட்டை சேர்க்கவே கூடாது நீ வறுப்பெருமான் இல்லை நான் வறுப்பெருமான் நினைக்கிறேன் பையா அப்பே நீ கூட நீக்கி அப்படியே விட்டுருவேன் ஒரே சொரு அரண்மனை வேலை விட்டு சொன்ன அப்படியே இப்ப போய் நேரம் பேச மாட்டான் அவ பாவக்காரி அவ நான் பேசனா முதல்ல குண்டா பாக்கணும் குண்டா உருண்டா பேச மாட்டியா பேச மாட்டேங்க எஜமா நீங்க வந்து 10 நாள் ஆகுதான் அம்மா உங்க மேல ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்காங்க அவர் வந்தாருன்னா நானும் பேச மாட்டேன் நீயும் பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 10 நாளா நான் வராதனாலே என் கூட பேசணும்னு சொல்லிட்டேன் அதனால பேசாதீரியா பைத்தியக்காரா நான் பேசியிருந்தாங்க வாடாங்க உண்மையை சொல்றா பாவம் நியாயமான கோபம் ஒரு நிமிஷம் விட்டு என்னை விட்டு பிரிய மாட்டான் 10 நாளா என் முகத்தை பார்க்கல அப்படியே கோவத்தை மட்டும் பேசுறேன் அவன் குணத்தை பத்தியா எந்த அளவுக்கு பாசமா இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் வருது சரியா வந்துட்டுல பேசுவான் சத்தியமா அம்மா பேச மாட்டாங்க பேசுவா உங்களால முடிஞ்சா பாத்துக்கோ பேச வைக்கிறேன் பேசாதிரி அம்மா பேசாதிரி காதல வந்திருக்கேன் உனக்கு நான் குச்சி முட்டாயை குறி கட்டி வாங்கி தரேன் பேசாதிரி பூ மாடுகிறானே பாரு இப்போ அவள் எங்க கை வச்சா எப்படி சமாதானம் ஆகும் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா வாழ்க்கையில இந்த பிரிவுல நான் முடிவு மேல் சத்துவம் அவ யாரையுமே யாரும் முடிக்க முடியாதா பாரு இப்போ எப்படி என்ன கட்டி பிடிக்க போறா பாரு இப்போ நீ தொடாதே நீ தொட்டால் தீ மனது தொடாமல் வாரி குடிச்சு வந்துடுங்க போய் எந்த நாட்டுக்கு அவங்க செண்டு வாசனை என்ன அனுபவம் வீட்டு வாயில்படியில மனோரன் குரல் கொடுப்பேன் என் குரலை கட்டுவனே அத்தானே ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சு வா மனோ சொல்றேன் திரும்ப பார்க்க மாட்டேனாலே சரி சரி இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேன் என்மீதுல கோமா இந்த அளவு கோமா பார்த்தது கிடையாது ஆனா
என் மீது தவறுதான். 10 நாளா உன்னை பார்க்க வர தவறுதான். அதானே உன்னை விட்டு என்ன போக சொன்னேன். நான் போவேன். எனக்கு திரும்பி பார்க்கலாம். உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் முகத்துல மகிழ்ச்சி எனக்கு அறிவு இருப்பாரு. ஏன்டி பிடிக்காது உன் நயல் கூட என் மேல டச் ஆகக்கூடாது அப்படி சொல்லாது. நீ தொட்டால் எனக்கு கம்பெனி பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கு. நான் தொட்டா உனக்கு கம்பெனி பிடிச்சி மாதிரி இருக்குதா? இவரை நிலைமை சொல்லிட்டேன். திரும்பி தயவுசெய்து சொல்லண்டி. உன்னை விட்டு எனக்கு யாரும் கிடையாது. போடா போடான்ட்டு போயிடுறேன். போடாவா போடான்னா சோத்து முன்னு போயிடா உள்ள சிச்சா கூட சூத்து வரல ஏறிட்டு போயிரு. சேர்த்து வைக்கிட்டா அவனை கூப்பிட்டு சேர்த்து வைப்பான். உன்னை விட்டு போனா தானே? ஆமா சரி. ஒரே முறை கடைசி முறையா என்ன பாரு. நான் போயிடுறேன். பார்த்தா போயிடுது. ஏண்டிமா போயிடுறேன். வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை வெள்ளை துண்டு மன கோலத்துல வந்து நிக்கிறீங்க. பாரு பாருன்னு சொன்னியா? 10 நாளா வராது. பாரு இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தாலும் கோவப்பட மாதிரி மனம். நான் சொல்ற விஷயம் பொறுமை கேளு. கோவம் முடியாது, பதட்டம் முடியாது. அதாவது பெண்ணுக்கு அழகு பொறுமை தான். எனக்கு எனக்கு என்ன உனக்கு தேடி பிடிச்சா என்ன எனக்கு எனக்கு நீங்க படகு போடு. மனோ எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. எப்படிலாம் என் மனசுல நினைச்சிருந்தது. என்னுடைய மனக்கொட்டை எல்லாம் மண்கொட்டையாக இடிந்து விட்டது. நான் படிச்சு 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 சொன்னேடா, நான் எப்படியாடா என் வீட்டுக்கு வராதே அப்படின்னு கேட்டியா? இந்த பாவி மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு அவன் கட்சியில போய் தாடி கட்டுறது தைரியமா சொல்றியே. இன்னைக்கு நான் பாடு போல விட்டுடு. எப்ப எப்படி ஆடு சுத்திக்கிட்டு 10 பேரை பாத்துக்கிட்டு குத்து புரிய 200 ரூபாய்க்கு மேல கொடுக்கறது கிடையாது. 40,000 போறேன். கிடையாது. பெட்ரோல் பங்க் தானே இப்போ மாற்றி வச்சுருவாங்க. Oh,
ஆ. செத்து சிவல படிக்கிறார் ஆ. பெரியப்பா பெட்டிக்காரியா ஆ. 100 ரூபாய் கொடுக்குறா அச்சா வந்து யாரு சொல்றாங்க ஜெய் போறா 10 மாசம் கல்யாணம் வச்சுக்கிறியா 3 லட்சம் கேட்கிறியா 7ன்னு 6 லட்சம் ரூபாய் ஓ நீ கேக்குறப்ப வாய் வைத்து உன்னை 58 கல்யாணம் பண்ணுவாங்க என்னமா தான் வச்சு அதான் ஓடி போச்சு அது விட எத்திரு என்னம்மா எப்பமா செஞ்சுட்டாரு உன் காதலா ஒரே மாட சத்தியமா 200 ரூபாய் கூட மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அவரு 2200 ரூபாய் கூலி 7,15,000 ரூபாய் சீடி காட்டுறேன் அதனாலதான் ஜாட்டியில ஓதுறேன் தப்புலதான் அம்மா எனக்கு கண்ண நசக்கார குடி இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களா 12 மணி ஆச்சுனா என் பேரை சொல்லி ஊத்தி கொடுக்கிறார் ராஜா கம்பெனி ஒப்பாரி வச்சு நான் பாத்துக்கிறேன் இந்த கம்பெனி நீ ஒப்பாரி வைக்க கண்ணதாஸ் கார குடிக்கும் டான்ஸ் போட்டீங்கன்னா அதாவது கோவம் நியாயமான கோவம் அவர் சாவுல நீ போட்ட ஆனா நான் திருமணம் செய்துக்கிட்டான் ஐயா திருமணம் செய்துக்கிட்டா எனக்கு தந்தைக்காக திருமணம் செய்துக்கிட்டேன் ஆமாக்காக ஏன்னா நான் அந்த திருமணமே செய்யல என் தந்தை உயிரோடு இருக்க சொல்லிட்டாங்க எனக்காக அதாவது நிச்சயம் பண்ணிட்டாங்க அவங்கள பேரரசர் நான் சிற்றரசன் அதனால நாங்க என்ன சொல்றோம்னா என் அப்பா பார்த்து மீறி மேலாம தாலி கட்டிட்டேன் ஆனா ஒண்ணு தாலி கட்டின தவிர என் சுண்டு கூட மேல தரல எனக்கு ஏதோ தெரியாம எவன் கட்டிட்டு போய் தாலி கட்டுறது எனக்கு உண்மையை ஒத்துக்கிறதுனால உங்களை நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுங்க உங்களை நம்பி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் அதனால உங்களை நான் மழை போல நம்புறேங்க நம்பிக்கை வீண் போவாங்க ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டேன் தெரிஞ்சிச்சு அப்படி இப்படி நான் கேள்விப்பட்டேன் உம்மால நடு ரோட்டை நிக்க வச்சு அறுத்து போட்டுருவோம் ஆனா அதாவது 10 நாள் திரும்ப பாக்கல உன்னை பாக்கல அதனால பாக்கணும் ஓட்டோடு ஓடி வந்து பாரு எனக்கு நான் வரிச்சா இருக்கே குடிக்க தனிமடா ஓட வீட்டுல ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது தண்ணி இல்லையா தண்ணியால வந்த சாப்பிட்டு தண்ணி நேரம் நான் கூட நான் தெரியாது குழப்பம் வீட்டுல வந்து உப்பும் தண்ணியும் ரெண்டும் குறையக்கூடாது அப்படி தீண்டு போச்சுன்னா அது வீடு அல்ல பின்னால் சுடு காடு சொல்லுவாங்க தாய் குளங்களே உள்ள சொல்ல மாறுமா வீட்டுல உப்பு தண்ணியும் திரும்பி மதிய எடுத்து வச்சுக்கணுமா அப்படி தீண்டு போச்சுன்னா அந்த குடும்பம் செல்வமா இருக்காதா ஏழுமே ஆகிட்டே போமா அதனால உப்பு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும் தண்ணி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் தண்ணி கூட புது தண்ணி எடுத்து வச்சுன்னா பழைய தண்ணி ஊத்துணும் சொல்றாங்க பழைய தண்ணி ஆவாதா 7 நாளைக்கு வச்சு கூட்டுறா நீ குளக்கரை சென்று தண்ணி ஓடு